இருக்காருங்க. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். தேங்க்யூ. என்ன கேக்லாம் கட் பண்றீங்க? ரொம்ப அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அது இதுல நீங்க சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க பண்ணுவோம், நீங்க வாங்கிக்கணும். ஐயோ டைம் எனக்கிட்ட எனக்காக கேக்லாம் வெட்டி இவ்வளவு எல்லாம் பண்ண ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்காக பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்? தேங்க்ஸ் விட வேற ஏதாச்சும். நன்றி. ஓ மை காட், நினைச்சேன். என்ன பண்றீங்க? நான் இப்பதான் எந்திரிச்சு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இந்த பிரீமியர் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 60 மினிட்ஸ்ல வந்து கவிதைகள் லிரிக்கல் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு 60 மினிட்ஸ்லயா? ஆமா 1 hour. 60 மினிட்ஸ். ஓகே ஓகே. 16 நான் சொன்னேன். 16 மாதிரி எனக்கு கேட்டு 60 மினிட்ஸ். ஓகே ஓகே. ஸோ எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் வரலையா இல்லைன்னா கீழே மச்சான் வாடா ஹிந்தில எப்படி வாரான்னு சொல்றது? ஐயோ இதராக இங்க வான்னு அர்த்தம். ஐயோ அபாக இல்ல அது இல்ல. ஆனா ஹிந்தி ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்படி ஹாய் சொல்றேன்னு தெரியல எனக்கு. என் மூஞ்சு கொஞ்சம் கருணை கொடூர மாதிரி இருக்கு. எந்திரிச்சேன், மனுஷருங்க. நீங்களே எப்படி சொன்னா அப்புறம் எந்த ஆங்கிள் எப்பத்துல இருந்து பார்த்தாலும் அழகாதான் இருப்பீங்க. இது நான் சொல்ல இல்ல, எல்லாருமே ஒத்துப்பாங்க. கேட்டு பாருங்க. ஐ கேக்கு சொல்லுங்க. கேக்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல. அப்படியா? ஆமா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். வெக்கப்படுறாரு யாரு? ஆமா இல்ல, ஏன்னா எனக்காக டைம் செலவு பண்ணி, ஏன்னா எப்படி சொல்றது, நான் என் பேருக்கு கேக் வெட்டினது ஞாபகம் இல்லை எனக்கு. எது நானே பர்த்டே கேக் வெட்டல. பட் என்ன சொல்றது, பொதுவா எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா இப்படிதானே பண்ண முடியும். அதுக்காக நீங்க போன வாட்டியே பண்ணீங்கல்ல, ஒரு சான்ஸ் கொடுக்க பண்ணீங்க. ஏன் நீங்க பண்ணீங்கன்னு தெரியும். ஸோ அதனால ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்ப நன்றியா. நீங்க காசுலாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க பண்றதெல்லாம். இது வந்து ஒரு ஹாப்பினஸ். நீங்க எங்களுக்காக எவ்வளவு பண்றீங்க. இது ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதானே. The least what we can do for you. கண்டிப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எனக்கு இப்ப இந்தியா வரேன்ட்டு இருக்குது. எனக்கு சீக்கிரமா வாங்க. ஜூலைன்னு நேத்தி சொன்னீங்க. ஜூலைன்னு இன்னும் about 8 months இருக்கு. 8 months. நம்மள கவுண்டிங்ல 6 monthsனே வச்சுக்கலாம். ஏன்னா அது எப்படின்னா இந்த டிசம்பர் இப்படி போயிடும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போயிடும். வந்து ஜனவரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி சீக்கிரமா போயிடும். 28 நாள் தான் இருக்கு. அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஜூலை வரைக்கும் பார்த்தா 6 months இருக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ அது கூட டக்குன்னு போயிடும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா வாங்க. வரது வந்து அப்டேட் பண்ணிருங்க. ஆமா கண்டிப்பா. நான் முன்னாடி ஒரு மாதிரிலாம் யோசிச்சு இந்த பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். பார்ப்போம். அந்த பிளான் எல்லாம் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வீட்டை வைப்பீங்களான்னு கூட இப்ப கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க வைப்பீங்கன்னு சொல்லிருக்கீங்க. வைக்கணும். நான் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஓகே டான்ஸ் சூப்பர். உங்களுக்கு பார்க்க தான் வரேன். எனக்கு வேற அங்க என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு பார்க்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது போறதுக்கு தெரியல, இல்ல வந்து கேப் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா எனக்கு ஒரு கால் பண்றீங்க. ஒரு 10 நிமிஷத்துல வண்டி அடிச்சுட்டு அங்க வந்துருவேன். ஓகே, நீங்க எனக்கு காசு எல்லாம் கொடுக்க வேணாம். நீங்க எங்க போச்சாலும் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். கஷ்டப்படுத்த மாட்டேன். இது போய் கேட்க விடுறேன்னு சொல்றேன். அந்த சாட்சியில் அப்படியே உங்க கூட ஒரு 4 நாள் நானும் போயிட்டு வருவேன். கூட ஒரு ஃபியூச்சர் ஹீரோ கூட பூர்ணிமா டிரைவரா போனா அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெருமை. அது நான் விளையாட்டுக்கு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். கண்டிப்பா நான் நார்மலா பாப்போம். நான் வந்து வந்தேன்னா
நான் சென்னையில தான் இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்றேன். இல்ல ஏன்னா சென்னை வந்து ஏதோ என் ஊரே வந்தது கிடையாது, பட் என் ஊரு மாதிரிதான். ஸோ எங்க கண்டிப்பா வாங்க வந்து தீரும் வந்து. ஆனா எங்க போனா நல்லா தெரியல, சென்னையில எங்க பண்ணுவான்னு தெரியல எனக்கு. ஆமா எனக்கும் ஐடியா இல்ல. கண்டிப்பா நான் வீட்டை பண்ணுவேன். ஏன்னா இப்ப இப்படி சொல்றது மத்தவங்க எல்லாம் அடிக்கடி பாக்கலாம், நீங்க அடிக்கடி சொல்லல, பட் கண்டிப்பா நீங்க ஒரு டைம்ல பாக்கலாம். இப்போ ஓகே அபிஷேக் சம்டைம்ஸ் இந்தியால நீங்க சென்னையில எங்கேயாச்சும் பார்க்க கூடும். அதே மாதிரி ஏன்னா அங்கதான் இருக்கான், நடந்து தெரியும் போது எங்கேயாச்சும் பாத்துடலாம். பட் நான் வந்து ஒரு வருஷத்துல எப்ப இருக்கதான் என்ன பார்க்க போறீங்க. கண்டிப்பா நானும் உங்களை பார்க்க போறேன். நீங்க என்ன பாக்கிறத விட நான் உங்களை பார்க்க போறேன். ஏன்னா என்னால பார்க்க முடியாது, நீங்க வெள்ளக்காரங்களா எடுத்துட்டு இருக்கிறேன், யாருக்குன்னு தெரியாது. என்ன தெரிஞ்சவங்க சென்னையில தான் இருக்காங்க, சோ அங்கதான் வரணும். எப்போ சென்னையில செட்டில் ஆகுற மாதிரி எப்போ பிளான் வச்சிருக்கீங்க? எவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு தடவை ஸ்ரீலங்கான்னு கேக்குறேன். கண்டிப்பா ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் வர்றேன் நான். ஸ்ரீலங்கா வந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கால தான் சென்னைக்கே நான் போறேன். ஸோ ஸ்ரீலங்காலையும் கண்டிப்பா மீட்டப் வைக்கலாம். ஆனா எங்க வைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால நிறைய ஊர் இருக்குது, அதுல எங்க வச்சா வருவீங்கன்னு தெரியாது எனக்கு. விஆர் மால் அங்க நிறைய கூட்டம் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடாது. நீ எங்க நிறைய கூட்டம் வரப்போகுது, ஒரு 50 பேர் வரீங்க, இன்னைக்கு 700 பேர் வரீங்க நினைக்கிறேன். 50 பேரா? 50,000 கூட வரலாம், சொல்ல முடியாது. ஐயோ அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருவாங்க ப்ராபபிலி. சோ பாக்கலாம். நான் இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில நான் மட்டும் தான் வந்து நிக்க போறேன். வந்து பாத்துட்டு யாரும் இல்லையா நான் இருப்பேன். இதுல இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருப்பாங்க, நானும் இருப்பேன். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல. நான் வந்துருவேன் கண்டிப்பா. நிறைய பேர் நம்ம வேற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துல மீட்டப் வச்சு எல்லாருக்கூடயுமே பேச ட்ரை பண்றேன் மேக்ஸிமம். ஓகே. இப்போ இந்தியா வரணும் போல இருக்குது. ஏன்னா இங்க எப்படி சொல்றது, எனக்கு கையே உடஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் தெரியுமா? கையில வாட்ச் இல்ல. இப்பதான் எந்திரிச்சேன், கை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. கை மடக்கி வச்சு தூங்கி இருப்பீங்க ப்ராபபிலி. இல்ல எனக்கு கையில வாட்ச் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். தூங்கும் போது வாட்ச் போட்டுருப்பீங்களா? அது முன்னாடி போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் இப்ப ஐ வாட்ச் வாங்கினதுக்கு அப்புறம் போறது கிடையாது. கொஞ்சம் எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கா போடுறது. ஓகே ஓகே ஓகே. அப்படியே வாட்ச் கட்டிடுறேன். ஐயோ சாரி. இதுதான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்குது எனக்கு. வாட்ச்னா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா நான் செலவு பண்றதே வாட்சுக்கு மட்டும் தான். ரொம்ப செலவு பண்றது எக்ஸ்பென்சிவ். ஓகே 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 ஓகே. அது வாங்கி இப்போ உடைச்சிட்டேன். வீட்டை சுத்தி காமிங்க நெருன்னு கேக்குறாங்க. இப்பெல்லாம் சுத்தி காமிக்க முடியாதுங்க, பார்க்க முடியாது, நிறைய பார்க்கக்குள்ள ஏறும். அது ஒரு மூலையில மாலை குஞ்சு போயிருக்கு, மாலை இருக்கு. எல்லாரும் பீச்ல மீட் பண்ணுவோமான்னு கேக்குறாங்க. பீச் அது நல்ல ஐடியா. கூட்டம் கொண்டாலும் பிரச்சனை இல்ல. அப்புறம் மெரினா ப்ரொடெஸ்ட் மாதிரி ஆயிருக்குது, நிறைய பேர் வந்துருக்காங்க. மால்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 விஷயம், கொரோனா அப்ப வரைக்கும் போகுமான்னு தெரியல. ஆமா அது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா அப்புறம் கூட்டம்லாம் கூட்டம்லாம் போட முடியாது. ஆனா பப்ளிக் பிளேஸ் நார்மல். ஆமா எவ்வளவு பேர் வேணா அகாமடேட் பண்ணலாம். 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தா கூட நல்லா இருக்கும், பிரச்சனை. அப்போ பீச் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான், நான் யோசிக்க கூட இல்லை. நான் இது போலீஸ் வந்துருவாங்க. ஆமா நிறைய பேர் ஒரு 100 அப்படி சேர்ந்துட்டோம் அப்படின்னா போலீஸ் வந்துருவாங்க. நல்லா பிளான் போறேன், நான் மிஸ் பண்ண போறேன். ஏன் வரமாட்டீங்களா? வாங்க, அப்ப நான் வர்றேன், வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன். நான் வீட்டுக்கே வரேன். எங்கதான் கேச்சிருந்தேன், இப்பதான் இருந்தேன் அவங்களும் அப்படின்னு. சரி நீ இதை கேள்வி கேட்க கேளு. மறந்துட்டேன், ஒரே நிமிஷம். நான் ஒரு புக்ல எழுதிட்டு வந்தேன். நல்ல பெரிய கேள்வி கேட்டுன்னு மார்க் விட போறாங்க இன்னைக்கு.
அவ்வளவு வில்லங்கமான கேள்வி. ஒரே ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்டாங்க, உங்க வயசு என்னன்னா. அதை நானே கேட்க மாட்டேன். டோன்ட் வரி. எக்ஸாக்ட்லி. அந்த क्वेश्चन நானே கேட்க மாட்டேன். அதை நான் குவிட் பண்ணிட்டேன். ஒரு சும்மா ஒரு மாதிரி சொல்லணும்னா 18ல இருந்து 21. 18ல இருந்து 21க்குள்ள. சரி, ஓகே. அதுல 3 நம்பர் இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு. ஓகேடா, சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चனே உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி தான் கேட்டிருந்தாங்க. அது என்ன மாதிரி இருக்கும்? சோ நெக்ஸ்ட் வந்து நான் கண்டிப்பா அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கே ஒரு ரிலீஸ் ஆகும் தெரியல. நான் எனக்கே கொஞ்சம் பிஸியா இருக்குது, எழுத முடியல, பண்ண முடியல. கொஞ்சம் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு மியூசிக்கல் அதே மாதிரி இருக்குமா, இல்ல வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுதான்? ஏன்னா சாங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வந்து நான் படத்துல கதை இல்லைன்னா கூட சாங்காக கேட்பாங்க, அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பா மியூசிக்கல் வீடியோ தான். பட் இப்ப நான் பண்ண மாதிரி தான் 7 நிமிஷம் இருக்கு. இப்ப சாதாரணமா 3 நிமிஷம் தான் சாங்னா, இப்ப கவிதை கலக்கிற வந்து 3 நிமிஷம் சாங் தான். பட் வந்து கதை வந்து 7 நிமிஷம் இருந்துச்சு மொத்தமா. சோ அந்த மாதிரி அடுத்து வரப்போற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா கூட ஒரு 4 நிமிஷம் பாட்டுனா ஒரு 10 நிமிஷம் கதை இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃபுல்லாவே சாங்குக்குள்ளேயே கதை வர மாதிரி இருக்கும். கண்டிப்பான சாங் இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பா ஒரு லவ் சாங் தான். லைக் லவ், ஜாலியான லவ் சாங். அந்த மாதிரி கவலையெல்லாம் இருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் இப்போ நீங்க வந்து சிங்கர், லிரிசிஸ்ட் ரெண்டுமே ஆயிட்டீங்க. ஆக்டர். சோ இது மூணும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல உங்க பார்க்க முடியுமா? சிங்கர், லிரிசிஸ்ட், ஆக்டிங். சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. மியூசிக் டைரக்டர் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பா எனக்கு டேஸ்ட் பண்ண தெரியாது. இருக்கேங்களா, பாடவும் தெரியாதா. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சூன் வந்து கவிதை கலைஞராயோட என்னோட வெர்ஷன் வரும். அதுவும் போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்குது. எனக்கு அவ்வளவு பாட தெரியாது. பட் மேக்ஸிமம் என்னோட பாடுற இதை வந்து ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் சாங் நான் இருக்கு. நீங்க பாட தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க அந்த இருவழி சாங் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா கேட்கும்போது அது ஒரிஜினல் நினைச்சாங்க. நீங்க பாடினது அவங்க நம்பவே இல்லை. நிஜமா சொல்றேன். இந்த மியூசிக் டைரக்டர் கேட்டதால சந்தோஷமா இருக்கு. அவர்களே பார்த்துட்டா பாருப்பா, நான் பண்ணத ஒரிஜினல் நினைச்சிட்டாங்களாம். உங்களுக்காக இருக்கிற எஃபிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு எனஃப் லவ் கொடுக்குறாங்க, உங்களை பூஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பூஸ்ட் பண்ண. ஏன்னா நான் தெக்க நடுவில் உடைக்கிற நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் டெய்லி போஸ்ட் போறதுக்கு காரணம் கூட அதுதான். ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் எனக்காக 2-3 போஸ்ட் போறீங்க ஒரு நாளைக்கு. நிறைய எடிட் பண்றீங்க, டைம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு போஸ்ட் கூட போட முடியாது. அந்த மாதிரி நினைச்சுதான் நான் போறேன். ஏன்னா நான் இருக்கிற வேலைக்கும் ஸ்டடீஸுக்கும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வந்து எனக்கு ஃபோட்டோ கூட டைம் இல்லை. பட் மாதிரி எல்லாம் வரும்போது நான் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றா போட்டோ எடுத்து விட்டுறா ஏன்னா போடணும், டெய்லி போஸ்ட் போடணும். அப்பதான் நான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எனக்கு எவ்வளவு போஸ்ட் போடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைமை வந்து எப்படி சொல்றது, செலவு பண்ணி எனக்காக பண்றது வந்து ரொம்ப விஷயம். அதை கண்டிப்பா என்ன பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இவ்வளவு நாள் அதுவும் தொடர்ந்து இவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குதான் நான் வந்து இந்த ஆக்டிவா இருக்கிறது காரணம் கூட தான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் வந்து சம்டைம்ஸ் எல்லாம் யோசிச்சிருக்கிறேன், கொஞ்சம் போஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு போட்டோ போடலாம், அந்த மாதிரி நினைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல வேணாம் டெய்லி அவங்க நீங்க போடும்போது நீங்க இவ்வளவு போடுறீங்கன்னா என்னால ஒரு போட்டோ கூட போட முடியாது. அந்த மாதிரிதான் என்னோட கேள்வி மைண்ட்ல இவ்வளவு அன்பு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அதை விட இப்ப வீட்டுல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் கண்டிப்பா நல்ல ஒரு இப்ப கூட சொல்லலாம். பட் நான் கொஞ்சம் பொறுமையா ஆறுல ஒரு இன்டர்வியூ